இந்த 5 சின்னங்களில் ஒன்று கையில் இருந்தாலும் அவர்கள் அரசால பிறந்தவர்களாக இருப்பார்களாம். வாங்க இதனை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஒருவரின் ஆளுமை மற்றும் எதிர்காலத்தை தெரிந்து கொள்ள ஜோதிட சாஸ்திரம் பல நூற்றாண்டுகளாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதேபோல எண் கணிதம் மற்றும் கைரேகை ஜோதிடமும் ஒருவரின் எதிர்காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள உதவுகிறது. நமது உள்ளங்கையில் உள்ள ரேகைகள் எதிர்காலத்தை கணிக்க வல்லவை என்பது நம் மக்களிடையே பல நூற்றாண்டுகளாக இருக்கும் நம்பிக்கையாகும். ஆனால் உள்ளங்கையில் காணப்படும் சில விசேஷ அடையாளங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருபவையாக கருதப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த சின்னங்களும் அடையாளங்களும் பெரும்பாலான மக்களின் கைகளில் காணப்படாத அரிதான அடையாளங்களாகும். இந்த சின்னங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் கையில் இருந்தால் உங்கள் வாழ்வில் வெற்றி, பாதுகாப்பு, செல்வம் மற்றும் அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. அவை என்னென்ன அரிதான சின்னங்கள் என்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நட்சத்திரம். கைரேகை சாஸ்திரத்தில் நட்சத்திர சின்னம் உள்ளங்கையின் பல்வேறு பகுதிகளில் அமையலாம். இது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் அரிதான குறியீடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 3க்கும் மேற்பட்ட கோடுகள் ஒரே புள்ளியில் சந்தித்து நட்சத்திரத்தை போன்ற வடிவத்தை உருவாக்கும்போது இந்த சின்னம் தோன்றுகிறது. இந்த சின்னம் பெரும்பாலும் எதிர்பாராத முன்னேற்றங்கள், புகழ், அங்கீகாரம் மற்றும் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வாய்ப்புகள் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. அதே சமயம் இந்த சின்னம் கையில் அமைந்துள்ள இடத்தைப் பொறுத்து இதன் பலன்கள் மாறுபடும். இருப்பினும் இது கையில் இருப்பது அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யும். திரிசூலம். ஒரு முக்கிய ரேகை 3ஆக பிரிந்து திரிசூலத்தின் வடிவத்தை உருவாக்கும்போது திரிசூல சின்னம் தோன்றுகிறது. இது உள்ளங்கையில் காணப்படும் மிக அரிதான குறிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. பொதுவாக இது உள்ளங்கையின் மேல் பகுதியில் காணப்படுகிறது. இந்த சின்னம் ஒருவரின் ஆயுள் ரேகையில் இருந்தால் அவர்கள் நீண்ட ஆயுளும் மன உறுதியும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் தலைமை ரேகையில் இருந்தால் அறிவு கூர்மை, ஞானம் மற்றும் தகவல் தொடர்பு திறன்களை குறிக்கிறது. இதயக்கோட்டில் இருந்தால் செல்வம், வெற்றி மற்றும் உணர்வு ரீதியான மனநிறைவு ஆகியவற்றை குறிக்கிறது. தாமரை. உள்ளங்கையில் தாமரை சின்னம் இருப்பது ஆன்மீக ஞானம், செல்வம் மற்றும் நல்வாய்ப்பை குறிப்பதால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. கைரேகை சாஸ்திரத்தின்படி இந்த சின்னம் செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியுடன் தொடர்புடையது. இது ஒருவரின் ஆற்றலை மேம்படுத்துவதோடு வளத்தையும் வெற்றியையும் ஈர்க்கவும் உதவுகிறது என்று கூறப்படுகிறது. தாமரை சின்னத்தில் குறைந்தது 3 இதழ்கள் இருக்க வேண்டும். புதன் மேட்டில் இந்த சின்னம் இருந்தால் வணிகம், தகவல் தொடர்பு அல்லது செல்வத்தை குறிக்கிறது. குருமேட்டில் இருந்தால் அது தலைமைத்துவம், ஞானம் மற்றும் மரியாதையை குறிக்கிறது. மீன். மீன் சின்னம் மிகவும் அதிர்ஷ்டமான குறிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஏனெனில் இது நிதி நிலைத்தன்மையையோ அல்லது செல்வத்தையோ கொண்டுவரும் என்று நம்பப்படுகிறது. மேலும் இந்த சின்னத்தை கொண்ட நபர் தன்னைச் சுற்றியுள்ளவர்களின் மரியாதையை பெறும் வகையிலான சிறந்த பண்புகளைக் கொண்டவர் என்பதையும் இது குறிக்கிறது. மணிக்கட்டுக்கு அருகிலோ அல்லது உள்ளங்கையின் அடிப்பகுதியிலோ பொதுவாக இச்சின்னம் காணப்படுவதாக கூறப்படுகிறது. அங்கு 2 வளைந்த கோடுகள் இணைந்து ஒரு மீனின் வடிவத்தை உருவாக்கியிருப்பதை நீங்கள் காணலாம். கொடி. இந்த சின்னம் ஒரு சிறிய கொடி அல்லது செவ்வக வடிவத்தில் தோற்றமளிக்கும். இது பொதுவாக விதியை குறிக்கும் கோட்டிலோ அல்லது குரு மேட்டிலோ காணப்படும். இது வெற்றி, தலைமைத்துவம் மற்றும் சமூக அங்கீகாரம் ஆகியவற்றை குறிப்பதாக கருதப்படுகிறது. அதே சமயம் இது சூரிய மேட்டில் காணப்பட்டால் திடீர் அதிர்ஷ்டம், செல்வம் மற்றும் வெற்றியை குறிக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.